இந்த இந்த ரைடுனால வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிற நடிகர்கள், அதாவது வந்து சிம்புவா இல்லை வந்து தனுஷா இல்லை சிவகார்த்திகேயனா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து அதாவது வந்து சிவகார்த்திகேயன் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறார். ஏன் சார் எஸ்கே அதிகமாக பாதிக்கப்பட போறாரு? நான் சொன்னேன்ல, அதாவது வந்து எஸ்கே வந்து நம்ம அடுத்து வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட், பல படங்கள் கர்ணன், அசூரன், பல படங்கள் தனுஷ் நிரூபிச்சிட்டாரு. அதுவும் சிம்பு கேட்க வேணாம், அவரும் பல வருடங்களாக பல படங்களில் வந்து வெற்றி படங்களை கொடுத்து தன்னுடைய நடிப்பு, தன்னுடைய எப்படி சொல்றது பொட்டன்ஷியல் தகுதியை வந்து திறமையை வந்து நிரூபிச்சிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனா இருந்து ஒரு ஹீரோவா மாறி இருக்காரு. என்ன ஹீரோவா மாறி இருக்காரு? ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்காரு. அந்த ஆக்ஷன் ஹீரோங்கிற அந்த பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியுமா முடியாதா, அது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான மனநிலையில் சிவகார்த்திகேயன் நிச்சயமா இருக்கார். காரணம் என்னன்னா, மெட்ராசி நல்ல படமா அமையணும், பராசக்தியும் நல்ல படமா அமையணும். இப்போ பராசக்தி பிரச்சனை எப்போ தொடங்கும், எப்போ நடக்கும், இது மாதிரிலாம் யோசிக்கும் போது பிரச்சனை தானே, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தேக்க நிலை தானே, ஒரு மந்த நிலை தானே.